Next topic, public revenue. It is an important place occupied by public revenue in the public finance. Government has performed a number of functions to the welfare of the public, and they involve a substantial amount of public expenditure, which can be financed only through what? Public revenue. In last video, discuss about the public expenditure. For government made such expenditure, government need revenue. The amount of public revenue to be raised depend on the necessity of public expenditure and the people's ability to pay. பப்ளிக் வந்து அந்த டேக்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் பே பண்ணுறாங்க இல்லையா, அதை பொறுத்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குதுன்ற பொறுத்து இருக்குது. அண்ட் மீனிங் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, த இன்கம் ஆஃப் கவர்மெண்ட் த்ரூ ஆல் சோர்சஸ். எந்த வகையில் இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடைக்குது, அதுதான் பப்ளிக் ரெவன்யூ. According to Dalton, public income has two senses, wide and narrow. Wide sense la பார்த்தோன்னா all incomes are receipts which a public authority may secure during any period of time. சரியா? அடுத்து நேரோ சென்ஸில் பார்த்தோன்னா இட் இன்க்ளூட் ஒன்லி தோஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி விச் ஆர் ஆர்டினலி நோன் எஸ் ரெவன்யூ சோர்ஸ். ஃபஸ்ட்டு வைட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாம் ரெவன்யூ கிடைக்கும் அதெல்லாம் சேர்ந்தது அந்த பப்ளிக் அத்தாரிட்டிஸ். நேரோ சென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ சோர்ஸ்லேருந்து மட்டும் கிடைக்கிற ரெவன்யூ. டு அவாய்ட் ஆம்பிகுட்டி, the former is termed public receipts and later is public revenue. broad sense பார்த்தீங்கன்னா public receipts ஆகும், narrow sense வந்து public revenue ஆகும் சொல்கிறாங்க. ambiguity means confusion. In narrow sense it includes only those source of income of government which are described as revenue resources. broad sense எப்படி சொல்கிறாங்கன்னா loans raised by the government also. Sources of public revenue, tax revenue and non-tax revenue. First, tax revenue. Compulsory payment to the government by the citizens is called what? To meet a expenditure, public expenditure. That is called tax revenue. It is legally imposed by the government. சட்டப்படி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு அந்த டேக்ஸ் தான் என்னது? tax revenue. No cash taxpayer can refuse to pay taxes to the government. யாருமே பே பண்ண முடியாது, என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது அந்த டேக்ஸ் பே. அதனால தான் அந்த ரைடு இதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. இல்லீகலாக ஏதாவது சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணிடுறாங்க. டேக்ஸ் பேர்டனை கட்டுறது. அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் டேக்ஸ். அனட்டல் முராட் அண்ட் டால்டன் ரெண்டு பேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. அனட்டல் முரால் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா, எ டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் மேட் இன் அ பர்சன் பை அ பர்சன் ஆர் ஃபார்ம் டு எ கவர்மெண்ட் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு எனி பெனிஃபிட் த பேயர் மே டிரைவ் ஃப்ரம் த கவர்மெண்ட். இப்போ நான் டேக்ஸ் பே பண்ணுறேன், எனக்கு கவர்மெண்ட் வந்து எதுவும் செய்யலை, என்னால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நோ பர்சன் நோ ஃபார்ம் கேன் நாட் சே. they should pay, they should compulsory pay. That is what tax அப்படின்னு அனட்டல் முராட் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி டால்டன் எப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, a tax is a compulsory contribution imposed by whom? Public authority, government, irrespective of exact amount of service rendered to a taxpayer in return. அவன் டேக்ஸ் பே பண்ண அளவுக்கு அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. and not imposed as a penalty for any legal offense. இந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டுக்காகவோ வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்ட் அந்த இதுக்காக பண்ணுறது கிடையாது. இன்கம் எக்ஸஸாக ஏர்ன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது கம்பல்சரி. தட் இஸ் வாட் டேக்ஸ் அக்கார்டிங் டு டால்டன். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ்? வாட் இஸ் டேக்ஸ்? டேக்ஸ் a compulsory payment made to government. People on whom tax imposed must pay the tax. Refusal to pay the tax is punishable. Tax கட்டணும், கட்டலைன்னா அவனுக்கு என்ன செய்யும்? It's offense.
you may get punishment. And there is no quid pro quo. குயிட் ப்ரோக்கோனா நாம் என்ன பே பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது கைமாறா. This means that taxpayer cannot claim any specific benefit against a payment of a tax. நான் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன் எனக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் வேணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு கேட்கக்கூடாது. And every tax involves some sacrifice on part of the taxpayer. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தானே டேக்ஸாக பே பண்ணுறாங்க. அதனால் அது வந்து ஒரு டேக்ஸ் வந்து இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் டு த டேக்ஸ் பேயர். அண்ட் டேக்ஸ் இஸ் நாட் லெவிட் எஸ் அ ஃபைன் ஆர் பெனால்ட்டி. அது முன்னாடி டெஃபினிஷன்லேயே பார்த்துருந்தில்ல டால்டன் சொன்னது, அது மாதிரி கிடையாது. சம் ஆஃப் த டேக்ஸ் ரெவன்யூ சோர்ஸஸ் கவர்மெண்ட் எங்கேருந்துலாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்சார்ஜ் எப்படின்னா அடிஷ்னல் ஃபீஸ் அண்டு செஸ்னா டேக்ஸ்க்கு டேக்ஸ் போடுறது கட்டாமட்டாங்கன்னா. தீஸ் ஆர் த டேக்ஸ் ரெவன்யூ சோர்ஸஸ் டு த கவர்மெண்ட். அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ, the revenue obtained by the government from sources other than the tax is called what? Non-tax revenue. The source of non-tax revenue are fees. Fees எதுக்கெல்லாம் பே பண்ணுவான்னா போஸ்ட் ஆஃபீஸில், பேங்க்கில் இது மாதிரி சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுக்கு, ரோட் டேக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் ஃபீஸ் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. ஃபீஸாக தான் டேக்ஸ் இல்லாமல் வேறு எந்த சோர்ஸெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். எ ஃபீஸ் இஸ் அ சார்ஜ்டு பை பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ரெண்டரிங் சர்வீஸ் டு த சிட்டிசன். என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மாதிரி இல்லாமல் இட்ஸ் அ நோ கம்பல்சன் இன்வால்வ். நாம் அதை யூஸ் பண்ணோன்னா நம்ம பே பண்ண போகிறோம். த கவர்மெண்ட் ப்ரொவைட் அ சர்டன் சர்வீஸ் அண்ட் சார்ஜ் சர்டன் ஃபீ ஃபார் த எக்ஸாம்பிள். Fees are charged for issuing of passport, driving license, etc. நம்ம அந்த பாஸ்போர்ட் லைசன்ஸ்லாம் எடுக்கலைன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. அண்ட் ஃபைன் இஸ் அ பெனால்ட்டி இம்போஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் ஃபார் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ். அந்த ரோட்ஸில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் ஃபைன் பே பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து ஃபைன். Violation of traffic rules, payment of income tax after stipulated time. இப்போ இந்த பேங்க்கில் வட்டியெல்லாம் கட்டாமல் விட்டுட்டு டைம் முடிஞ்சு போச்சுன்னா எக்ஸ்ட்ரா வட்டி, அது மாதிரியெல்லாம் சேர்ந்தது தான் ஃபைன். அடுத்து ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். த கவர்மெண்ட் ஆல்சோ கெட் ரெவன்யூ பை வே ஆஃப் சர்ப்ளஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து கிடைக்கிறது. சம் ஆஃப் த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் டு மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். இந்தியன் ரயில்வே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெல் திருச்சியில் இருக்குது, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், அதுதான் கவர்மெண்ட் கம்பெனிலேயே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. த ப்ராஃபிட் ஆர் டிவிடெண்ட்ஸ் விச் கவர்மெண்ட் கேட் கேன் யூட்டிலைஸ் ஃபார் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவி, மேம்பாட்டிற்கான சிறப்பு அந்த டேக்ஸ் போடுறது. It is a kind of special charge levied on certain member of a community who are beneficiaries of certain government activities or public projects. The public park, and due to construction of road, people in that locality may experience an appreciation in the value of their property or land. இப்போ இந்த சேலம் டு சென்னை 8 லைன் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது பார்த்தோன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற லேண்ட் வேல்யூலாம் என்னவாயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கு ஸ்பெஷல் டேக்ஸ் போடுறது, அதுதான் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் டு பெட்டர்மெண்ட் லெவி டேக்ஸ் போடுறது. அது ஒரு சில பீப்புளுக்கு மட்டும், அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான். அண்ட் கிஃப்ட்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ். Grant from one government to another is an important source of the revenue of a modern days. Last video itself we discussed. அந்த டிசாஸ்டர் டைம் இல்லை கவர்மெண்ட்டே என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. The government at a center provide grant to state government and state government provide grant to local government to carry out their functions. அவங்க வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்க அத்தாரிட்டி வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. This is what gift, grants and aids. எஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒருத்தர்
இப்போ யாரோ நிறைய சொத்து வச்சுருக்கிற இறந்துட்டார், அவர் உயிர் எழுதி வைக்காமையோ வாரிசு எல்லாமே இறந்துட்டாருன்னா அந்த சொத்து அந்த அசட்ஸ் எல்லாம் யார் எடுத்துக்கிறவான்னா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிறவாங்க. தட் இஸ் வாட் ஹெட்ஸ். இது மூலயமா கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குன்னா ரெவன்யூ கிடைக்கும். அடுத்து கனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கனான்ஸ்னால் லா என்ன மாதிரி இருக்கணும். The characteristics or qualities which a good tax should possess are described as canons of taxation. ஒரு டேக்ஸ்னால் அதில் என்னென்னலாம் குட் குவாலிட்டிஸ் இருக்குமோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் canons of taxation. It must be noted that canon refer to qualities for an isolated tax and not to the tax system as a whole. ஒவ்வொரு டேக்ஸும் என்ன மாதிரி இருக்குன்றது இருக்குல்லையே அதுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த டேக்ஸ் சிஸ்டத்துக்கு ஃபுல்லாக கிடையாது. A good tax system should have a proper combination of அந்த மாதிரி தனித்தனியாக டேக்ஸ் கனான் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அப்போ குட் டேக்ஸ் சிஸ்டம் சொல்லிக்கலாம். அடுத்து அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித் there are 4 canons of or maxims of taxation: economical, equitable, convenient, certain and efficient, flexible taxations. These are the canons of taxation. First, canon of ability. Canon of ability பார்த்தோன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் போடுவாங்க. those who are earning more income. If rich people can pay more tax compared with poor can pay less or no tax payment. This is what ability of a people to pay the tax to the government. அடுத்து canon of certainty. Government must ensure that no uncertainty regarding the rate of tax and the time of payment. எப்போ பே பண்ணணும், எந்த காலத்தில் எவ்வளோ பே பண்ணணுன்றதை கவர்மெண்ட் என்ன செய்யணும் முன்னாடியே சொல்லிடணும். அது வந்து அன்சர்டனிட்டியாக இருந்துச்சுன்னா பப்ளிக் என்ன செய்வாங்க, அந்த டேக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்களோட எபிலிட்டியும் அவங்களோட அந்த ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுற அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இஃப் அ கவர்மெண்ட் கலெக்ட் டேக்ஸ் ஆர்பிட்டர்லி அப்படின்னா அவங்க சௌரியத்துக்கு பண்ணாங்கன்னா they will adversely affect the efficiency of a people and their working ability too. அடுத்து canon of convenience. எப்போ பே பண்ணணும் அப்படின்றது. மெத்தட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன். அடுத்த டைமிங் ஆஃப் அ டேக்ஸ் பேமெண்ட் ஷூட் டு த கன்வீனியன்ஸ் ஆஃப் பீப்புள். இப்போ லேண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அந்த விளைச்சல்லாம் வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணால் அவங்க லேண்ட் டேக்ஸ் இதெல்லாம் கட்டுவாங்க. கவர்மெண்ட் ஷுட் மேக் கன்வீனியன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஆல் த டேக்ஸ் பே டு பே த டேக்ஸ் வித்தவுட் டிஃபிகல்ட்டி. அடுத்து கேனான் ஆஃப் எக்கானமி. சிக்கனமாக எப்படி வசூலிக்கிறது. The government has to spend money for collecting taxes. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு. And the tax where collection costs are more are considered as a bad tax. அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட வர்ற டேக்ஸ் ரெவன்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டேக்ஸ்க்கு பேர் பேட் டேக்ஸ். ஹென்ஸ் அக்கார்டிங் டு ஸ்மித் த கவர்மெண்ட் ஷுட் இம்போஸ். அதுக்காக இந்த ஆடம் ஸ்மித் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு சஜஸ்ட் பண்ணுறாருன்னா, எந்த டேக்ஸ் வந்து காஸ்ட்டை விட ரெவன்யூ அதிகமாக கொடுக்குமோ அந்த மாதிரி டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணால் we can succeed அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. only those tax whose collection cost are very less and cheap, அந்த மாதிரி டேக்ஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, ஆடம் ஸ்மித். திஸ் இஸ் வாட் கேனன் ஆஃப் எக்கானமி, சிக்கனமாக இருக்கிறது. அடுத்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ். டைரக்ட் டேக்ஸ் அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா அவங்க மேலே டேக்ஸ் போடுறது வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டு போய் சேர்றது. இன்கம் அண்டு வெல்த் மேலே போடுற டேக்ஸ் தான் டைரக்ட் டேக்ஸ். இந்த பேர்டன் வந்து என்ன செய்யும், கேனாட் பி ஷிஃப்டட், வேறு யாரும் பே பண்ண முடியாது, வேறு யார் மேலே ஷிஃப்ட் பண்ண முடியாது. த டேக்ஸ் இஸ் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா டேக்ஸ் கம்மியாக இருக்கும். அதான் ப்ரொக்ரெசிவ். It is levied according to the paying capacity of a person. That is, tax collected more from the rich and less tax from the poor people. The plans and policies of a direct tax are being recommended by the Central Board Direct Tax, which is under the Ministry of Finance, Government of India. Direct tax பார்த்தீங்கன்னா ultimate burden of a tax payment. யார் டேக்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்க தான். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் ஒவ்வொரு பர்ச்சேஸருமே என்ன செய்ய வேண்டியிருக்கும் அந்த டேக்ஸ் பேர்டனை. ஏன்னா அந்த குட்ஸில் என்ன எழுதியிருக்கும், இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் டேக்ஸஸ்ன்னு சொல்லி ப்ரைஸில் போட்டிருப்பாங்க. அப்போ எந்த குட்ஸ் வாங்கினாலும் அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருப்பாங்க. யாருக்கு அந்த ஷாப்கீப்பருக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுவோம். இங்கே வந்து அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்கள டேக்ஸ் பே பண்ணுவாங்க.
income tax. When you earn income, you are responsible for tax payment and you also have the burden. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி when you buy stuff goods வாங்கினோன்னா the shopkeeper is responsible for tax payment, பட் அதை யார்கிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க, அந்த பர்ச்சேசர் நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, சர்டைனிட்டி, எலாசிட்டி அண்டு எக்கானமி. டைரக்ட் டேக்ஸ் ஆர் ப்ரொக்ரெசிவ். சொல்லியிருந்தால இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் கம்மியாக இருக்கும்போது டேக்ஸ் கம்மியாகும். இன்கம் டேக்ஸ் சாட்டிஸ்ஃபை த கேனன் ஆஃப் ஈக்விட்டி. அடுத்து சர்டைனிட்டி. canon of certainty can be ensured by the direct tax. Example, income tax payer knows when and what rate he to pay the income tax. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது. அண்ட் எலாசிட்டி. direct tax also satisfy a canon of elasticity. Income tax is a income elastic in nature. அதான் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற அந்த டேக்ஸ் ரெவன்யூ ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் எக்கானமி. த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் ரிலேட்டிவ்லி லோ. த டேக்ஸ் பேயர் பே த டேக்ஸ் டைரக்ட்லி டு த ஸ்டேட். இந்த டேக்ஸ் பேயர்ஸ் பார்த்தோன்னா கவர்மெண்ட் டைரெக்டாக டேக்ஸ் பே பண்ணிடுறதுனால அங்கே சிக்கனமாக இருக்கும். எக்கானமின்னா சிக்கனம் செலவு கம்மியாக இருக்கும். அடுத்து டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பாப்புலர். யார் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ண போகிறாங்க, அதனால் யாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஜென்ரலி அன்பாப்புலர் அண்ட் இன்கன்வீனியன்ட் அண்ட் லெஸ் ஃப்ளெக்சிபிள். அடுத்து ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்ட். ஏன்னா ராப்பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன் என்ன செய்வான், அரை மனசோடு தான் டேக்ஸ் பே பண்ணுவான். அதனால தான் இந்த அன்அக்கௌண்ட் ரெக்கார்டெலாம் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு தோணும். According to many economists, direct tax may adversely affect productivity. Citizens are not willing to earn more income because in that case they have to pay more tax. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதோ, அந்த ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ணுறதோ, எவ்வளோ டேக்ஸ் பல்காக பே பண்ணுறதுன்றதெல்லாம் அவருக்கு வசதியை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது டிமெரிட். அப்புறம் டேக்ஸ் எவேஷன். அந்த டேக்ஸ் பேர்டன் ஹெவியாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, டேக்ஸ் கட்டாமல் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இட் லீட்ஸ் டு வாட், பிளாக் மணி விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஹோல் எக்கானமி. தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் சார்ஜ் ஆன் அ பர்சன் ஹூ பர்ச்சேஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம பொருள் வாங்கும்போது தான் நம்ம பே பண்ண போகிறோம், வாங்கலைன்னா நோ பே நீட் டு பே. That is why it is a indirectly to the government. இங்கே டேக்ஸ் பேர்டன் யார் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டட் டு ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். கடைக்காரர் அந்த கஸ்டமர்ஸ் மேலே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இட் இஸ் லேவிட் ஆன் ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி வெதர் ரிச் ஆர் பூவர். யார் பொருள் வாங்கினாலும் பே பண்ணணும். அண்ட் தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ். என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பே பண்ணுறது. The manufacturer who shift the tax burden to retailers wholesaler மேலே யார் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ். அந்த ரீட்டைல் ஹோல்சேலர் அந்த ஷாப்கீப்பர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே போகும். அடுத்து சேல்ஸ் டேக்ஸ். திஸ் இஸ் பெய்ட் பை த ஷாப்கீப்பர் ஆர் ரீட்டைலர் who then shift the tax burden customers by charging sales tax on the goods and service. அதிலே சொல்லியிருந்தாலே அதுதான். அடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் டியூட்டிஸ் லேவிட் ஆன் த குட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கண்ட்ரி அல்டிமேட்லி பெய்ட் ஃபார் பை கன்சியூமர்ஸ் அண்டு ரீட்டைலர்ஸ். யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பே பண்ண போகிறாங்க. அடுத்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். சினிமா தேட்டர் மேலே போடுற டேக்ஸ் யார் மேலே போடுறாங்க, அந்த கஸ்டமர்ஸ் யார் பார்க்க வராங்களோ. த லயபிலிட்டி இஸ் ஆன் த சினிமா தேட்டர் ஓனர்ஸ் ஹூ ட்ரான்ஸ்ஃபர் த பர்டன் டு சினிமா கோயர்ஸ். யார் பார்க்க போகிறாங்களோ அவங்க மேலே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து சர்வீஸ் டேக்ஸ். சார்ஜ் ஆன் சர்வீஸ் லைக் டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஃபுட் பில் இன் ரெஸ்டாரண்ட்ஸ். இதிலெல்லாம் இன்க்ளூடிங் டேக்ஸஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் சர்வீஸ் டேக்ஸ். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ்.
அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.